Hello aspirants, welcome to Veranda channel. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா SBI Clerk ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கான क्वेश्चंस தான் பார்க்க போறோம். சோ ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் ஈஸியா கொண்டு போலாம் அப்படினு சொல்லிட்டு மெமரி பேஸ்ட் ரிலேட்டடா क्वेश्चंस கொண்டு வந்திருக்கேன். சோ மைட் பீ கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கும். ஓகே, சோ அடுத்து क्वेश्चन நம்ம பார்க்கறோம் அப்படின பொழுது கொஞ்சம் டஃபா நம்ம மாத்தலாம். ஓகேயா? சோ குட் மார்னிங் எவரிவன். Fine. So how is your preparation going? So SBI Clerk அப்படினும் பொழுது உங்களுக்காக எப்படி வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு இங்கிலீஷில் வந்துட்டு செக்ஷன்ஸ் எப்படி அட்டென்ட் பண்ணணும், ஒரு டாபிக்ஸ் எப்படி அட்டென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேயா? ஸோ உங்கள் ப்ரிப்ரேஷன் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிட் யூ செல்ஃப் அனலைஸ் யுவர் செல்ஃப்? ஓகே, ஸோ அந்த இடத்துல அந்த கான்செப்ட்ஸ் ஆர் அந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் அப்படின்னும் பொழுது நீங்கள் என்ன வேவ் லென்த்தில் போயிட்டுருக்கீங்க அப்படின்றத தயவுசெய்து கீப் வாட்சிங். ஓகே, ஸோ உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணல அப்படின்னா எக்ஸாமில் போயிட்டு நம்ம வந்து அடித்து விட்டு கூட வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லக்கு வந்து ஃபேவர் ஆகும் அப்படின்ற மாதிரி எப்போவுமே யோசிக்க முடியாது. எப்போவுமே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தை கற்றுட்டு அதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறது மட்டும்தான் பாசிட்டிவாக என்ன சொல்கிறது கன்ஃபார்மாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். சரியா? ஸோ அப்போ இந்த மாதிரி வீடியோஸ் ஆர் இந்த மாதிரி விஷயங்கள் எங்கன்னா இன்புட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து ட்ரை டு நோட் டவுன், ட்ரை டு புட் இட் இன் டு ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ இஃப் யூ ப்ராக்டிஸ் திங்ஸ் டெஃபினட்டாக நம்ம பண்ண முடியும். Okay, so if you guys have not watched it, do watch it. Okay, yeah, good morning. So easy questions da. So paakalam. So first question idukana answer solunga paakalam. Answer for this question: for much of the English speaking world, China seems to have become an existential threat that must be vigorously opposed. ரொம்ப ஈஸியான ஆன்சர். ஓகே, ரொம்ப ஈஸியான ஆன்சர். கேன் யூ கிவ் மீ த ஆன்சர்? இட் இஸ் சி, இஸ் இட்? ஓகே, ஸோ வை இட் இஸ் சி? ஓகே, ஸோ எண்ட் ஆஃப் த செஷனில் ரிவ்யூ பண்ணுறதை பற்றி கேளுங்க, அதுவுமே நான் சொல்லித்தரேன். ஓகே ஓகே, யா, தேங்க்யூ ஃபார் வெயிட்டிங். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் டீன்னு சொல்கிறீங்க, ஒரு சில பேர் சீன்னு சொல்கிறீங்க. ஓகே, அப்போசிங்கா? அப்போஸ்டு. ஓகே, ஸோ அப்போ டீல ஆன்சர் இருக்குது. டி சில பேர் அப்போசிங் வருது, அப்போஸ்டுன்னு சொல்கிறாங்க. பட் வை இஸ் தட் யூ காட் இட் ஆஸ் சி அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நம்ம திங்க் பண்ணலாம். சரி, ஸோ ஃபார் மச் ஆஃப் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் வேர்ல்டு. ஓகே, ஸோ இங்கிலீஷில் பேசுகிற வேர்ல்டில் சைனான்னு சொல்லியிருக்காங்க ஒரு கண்ட்ரி. சீம்ஸ் விச் இஸ் சிங்குலர் வேர்ப். to have become. ஸோ become அப்படின்னும் பொழுது பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். அதாவது என் கிளாஸ் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா இந்த V1 to V5 பற்றி டென்சஸ்ன்னு ஒரு வீடியோ போடும்போதே எடுத்துருந்துருப்பேன். ஸோ நான் சொல்கிறேன் அந்த கோட் வேர்ட்ஸ் லைக் V1 அப்படின்னு சொன்னால் பேஸ் வேர்ப்னு சொல்லி கொடுத்துருப்பேன். V2ன்னு சொன்னால் பாஸ்ட் டென்ஸில் நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா சொல்லலாம். ஸோ V3 அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்துருந்தேன்? பர்ஃபெக்ட் டென்ஸ் ஆர் பாசிவ் வாய்ஸ், இல்லைனா அதை பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை தான் இங்கே பிகம்க்கு என்ன ஃபார்ம் வரும்? பிகம், பிகேம், and it is again become. Okay, சரி, an existential threat. So an ஏன் வருது இங்க? ஈன்ற article they have used, or நமக்கு vowel sounds இருந்தா கூட நம்ம யூஸ் பண்ணலாம். threat that must be, must is a modal verb, right? So mustன்றது modal. ஸோ அது பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பேஸ் வேர்ப்ஸ். ஓகே, ஸோ V1 வேர்ப்ஸ். அப்போது நம்ம பி ஃபார்ம்ஸில் பேஸ் வேர்ப் என்ன படித்தோம்? ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம எல்லாமே செக் பண்ணணுன்றது தான் நான் சொல்லித்தரேன். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சு நம்ம டென்சஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு வந்து பேஸ் வேர்ப் ஃபார் பி ஃபார்ம் இஸ் பி. அப்போ வந்துட்டு பாஸ்ட்ன்னு சொல்ல போனால் வாஸ் இல்லாட்டி வேர். இஃப் யூ ஹேவ் நாட் வாட்ச், டூ வாட்ச் ஆல் தோஸ் வீடியோஸ். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்னுமே பெட்டர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். சரியா? ஓகே, ஸோ இதுக்கு நம்ம பீயிங்னு சொல்லுவோம். அடுத்தது நம்ம என்ன சொல்லுவோம்? ஓகே, ஸோ இஸ், ஆம், ஆர் யூஸ் பண்ணுவோம். விச் இஸ் ப்ரெசென்ட்டில் சொல்கிறோம் ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் பேஸ் வேர்ப். அப்போ இங்கே நமக்கு என்ன வரும்? இட் இஸ் ஆப்வியஸ்லி பி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு? மஸ்ட் பீன்னு வந்துருச்சுன்னா பாசிவாக கன்வெர்ட் ஆகும்பொழுது இட் இஸ் ஆப்வியஸ்லி அப்போஸ்டு தான் நம்ம சொல்ல முடியும். புரிஞ்சுதா? அப்போசிங் கிடையாது, அப்போஸ்ட். பி பக்கத்தில் வி யூஸ் V3 ஃபார்ம்ஸ். பட் நீங்கள் பி பக்கத்தில் ஐஎன்ஜி ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இங்கே வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டாங்க? ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சீம்ஸ் டு ஹாவ் பிகம் அன் எக்ஸ்டென்ஷியல் த்ரெட்டாக இருக்குது. தட் மஸ்ட் பி விக்ரஸாக, அதாவது நீங்கள் வெறித்தனமாக நோட் பண்ணணும், ரொம்ப முக்கியத்துவமாக நோட் பண்ணணும். அப்போஸ் பண்ணியிருக்காங்கன்றத யூ ஹாவ் டு சி. ஓகே, ஸோ விக்ரஸாக அப்போஸ் பண்ணியிருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா?
see, I'm not just going with one particular line. I'm trying to teach you a lot of things. So அந்த இன்புட்டை வந்து try to take it, okay? ஸோ ஒரு வார்த்தையும் சொல்லும் பொழுது அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சி ஓகே, பூவரசன் என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னா மச்சுக்கும் மெனிக்கும் வித்தியாசம் கேட்டிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், டூ இருக்குது, வெரி இருக்குது, மச் இருக்குது, மெனி இருக்குது. ஸோ டூ, வெரி, மச் இது மூணுத்துக்கான வீடியோ வந்து ஷார்ட்ஸில் ஒரு கொஷின் வச்சு போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிளாரிட்டி இருக்கும். ஏன்னா நான் அதை பற்றின டெஃபினேஷனும் சைடில் கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ இங்கே ஐ ஜஸ்ட் கிவ் அ ஐடியா அபவுட் தட். ஓகே, ஸோ நம்ம டூ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வி யூஸ் இட் வித் நெகட்டிவ் sentences. Okay, so negative, I'm too tired or I'm too என்ன சொல்கிறது, she is too talkative அந்த மாதிரி நம்ம சொல்ல யூஸ் பண்ணோம். பட் அங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பாசிட்டிவாக பேசுகிறதுக்கு. ஓகே, இட் இஸ் டூ ஹாட்னு தான் நம்ம சொல்லுவோம், வெரி ஹாட்னு நம்ம சொல்லக்கூடாது ஆக்சுவலி. அப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல சென்டென்ஸோட கண்டினியூவேஷன் என்ன இருக்குது அப்படின்றத கண்டினியூ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து வெரின்றதை வந்து நம்ம பாசிட்டிவ் டிகிரியில் அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் அட்வர்ப்ஸோட யூஸ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் கம்பேரேட்டிவ் டிகிரிஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மச் வந்து வச்சு அந்த சென்டென்ஸில் பேசுவோம், அதாவது அட்ஜெக்டிவ்ஸையும் அட்வர்ப்ஸோட நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஸோ மெனி வில் பி யூஸ்ட் வித் கவுண்டபிள் நவுன்ஸ். ஓகே, ஸோ கவுண்டபிள்ஸோட யூஸ் பண்ணுவீங்க. மச் இஸ் வித் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ஓகே, குட். ஓகே, ஸோ கார்த்திகாவும் அதை போட்டிருக்காங்க, சரியா? ஸோ அப்படி இல்லைன்னா அந்த வீடியோ ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக நமக்கு புரியும். அடுத்த கொஷின் போகலாமா? ஒரு கொஷினே இவ்வளோ இருக்குது, சரியா? ஸோ அப்போ தான் நம்ம மற்ற கொஷின் அப்ரோச் பண்ணும் போதும் தெரிஞ்சுக்க முடியும். இங்கே சொல்லுங்கள், China and the US may see themselves as competitors for world leadership, but them are still more closely economically integrated than the US and USSR were in 1980. So there is a comparison, right? So இதை வந்து இங்கே China and the US அவங்கள காம்படிட்டர்ஸாக பார்க்குறாங்க லீடர்ஷிப், பட் இங்கே தெம்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ப்ரொனவுன் சாப்டர் எடுத்தாலே சொல்ல முடியும். ஸோ ஒரு இதுவுமே டெப்த்துக்கு ஒரு கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ இங்கே பெர்ஃபார்மரா ரிசீவரா சப்ஜெக்ட். ஓகேயா? ஸோ சப்ஜெக்டிவ் கேஸ் ஆப்ஜெக்டிவ் கேஸ்னு வரும். ஆப்வியஸாக யூ கைஸ் வுட் ஹவ் ஃபவுண்ட் இட். ஓகேயா? ஆன்சர் வந்து தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ சி தான் ஆன்சர், கரெக்டு. ஸோ என்ன பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். இப்போது சப்ஜெக்ட் வந்து பெர்ஃபார்மர் ஆஃப் த ஆக்ஷனாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னும் பொழுது நம்ம தே யூஸ் பண்ணுவோம், சரியா? ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷனாக இருக்காங்கன்னும் பொழுது வி யூஸ் தெம். அப்போ என்ன சொல்லலாம்? த லெட்டர் இஸ் ரிட்டர்ன் பை them. Okay, the letter is written by them. அப்போ இதோட active voice என்னது? they active voice is they wrote a letter. Fine. அப்போ you have a subject, you have a verb and you have a object. So how do you convert it? passiveல மாத்திரம் அப்படின்னா a letter, verb எப்படி இருக்கு? V2ல இருக்கு, pastல இருக்கு. அப்போ என்ன யூஸ் பண்ணலாம்? was இல்லனா were யூஸ் பண்ணலாம். but you have singular object. அப்போ was written by them. see, இந்த கண்டென்ட்டுக்கு வந்து இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் தேவையா அப்படின்னு பார்த்தா இந்த கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். பட் எக்ஸாமில் வரும்பொழுது ஏன் வருதுன்னு நம்ம இங்கே தெரிஞ்சுக்கும் பொழுது பெரிய கொஷினாக இருந்தாலும் இந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்ப்போம். ஸோ அதனால தான் அந்த விஷயத்தை நான் சொல்லித்தரேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த இடத்துல பெர்ஃபார்மராக இருக்கும்பொழுது தே யூஸ் பண்ணுறோம், விச் இஸ் ப்ரொனவுன். அப்போ சப்ஜெக்டிவ் கேஸ் ப்ரொனவுன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே சப்ஜெக்ட் ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷனாக மாறும் பொழுது நம்ம ஆப்ஜெக்டிவ் கேஸில் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம். புரியுதா? ஸோ அப்போ இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரி மே சி தெம்செல்ஸ். அப்போ தெம்செல்ஸ்ன்றது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். ஸோ அவங்கள காம்படிட்டர்ஸாக பார்க்குறாங்க ஃபார் த வேர்ல்ட் லீடர்ஷிப். ஓகே, பட்டுன்னும் பொழுது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். பட் தே ஆர் ஸ்டில் மோர் க்ளோஸ்லி எக்கனாமிக்லி இன்டிகிரேட்டடாக இருக்காங்க கம்பேர்ட் டு யூஎஸ் அண்ட் யூஎஸ்எஸ்ஆர். ஸோ அதோட கம்பேர் பண்ணி பார்க்குற இடத்துல அந்த விஷயங்களை பேசியிருக்காங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன், அடுத்து அவங்க ஆக்சுவலி எக்கனாமிக்கில் எந்த இடத்துல இருக்காங்கன்றத கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. புரியுதா? அப்போ இந்த இடத்துல நமக்கு ஆப்வியஸ்லி இட் இஸ் தே. ஸோ படித்து பார்த்து இந்த விஷயத்த சில டைம்ஸ் வந்து ஆன்சரை சொல்லிடுவோம், ஏன்னு தெரியாது, ஆனால் இதுதான் வரும், இதுதான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும் இன் சம் பிளேசஸ். ஓகே, பட் யூ ஹாவ் டு நோ த ரியல் எக்ஸாக்ட் மீனிங் பிஹைண்ட் தட். ஓகேயா? புரிஞ்சா? அடுத்து போகலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் ஒன். ஓகே, தேர்ட் ஒன் என்ன ஆன்சர் வரும்? Athletes and sports officials have been warned not to speak out or they could be punished under Chinese law.
என்ன ஆன்சர்? ரெண்டு விஷயம் பேசியிருக்காங்களா? ஒன்று அத்லெட்ஸ் பற்றி பேசியிருக்காங்க, அடுத்தது ஸ்போர்ட்ஸோட அஃபிஷியல்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, அப்போ இங்கே என்ன வரும்? ஹாவ் தான் நமக்கு வரும். ஓகேயா? சரி. ஸோ அப்போ அத்லெட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அஃபிஷியல்ஸ் ஹாவ் பீன் வார்ன்ட் நாட் டு ஸ்பீக். ஓகே, ஸோ வார்ன் பண்ணியிருக்காங்க எதுக்கு? நாட் டு ஸ்பீக். அப்போ 2 + V1 இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக் அவுட். ஓகே, தட்ஸ் அ ஃப்ரேசல் வேர்ப். ஸோ நம்ம ஸ்பீக்குன்றது பக்கத்தில் அவுட், அது ஒரு ஃப்ரேசல் வேர்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக் அவுட் ஆர் தே குட் பி பனிஷ்ட் அண்டர் சைனீஸ் லா. பேசவும் கூடாது அண்ட் அவங்க என்ன பண்ணக்கூடாது, பண்ணால் அங்கே வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சியில் எரர் இருக்குது. ஓகே, ஸோ பியில் எரர் இருக்குது. பியில் என்ன எரர் இருக்குது? சியில் என்ன இருக்குது? ஹேமா வந்து ஹாவ் வாண்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, டு பி எங்கே வரும்னு சொல்கிறாங்க? டு பி ஸ்பீக்ட் அவுட் ஆர் தே குட் பி பனிஷ்ட். சி had been. சரி, ஸோ நீங்கள் வந்து ஒரு பர்சன் ஹேட் பீன் போட்டிருக்கீங்களா, நீங்கள் வந்து ஒரு வாட்டி போயிட்டு டென்சஸ் வீடியோ ஒரு வாட்டி பாருங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம பாஸ்ட் டென்ஸாக மாற்றுறோம் அப்படின்னு சொன்னால் டென்சஸில் ஏதாவது அட்வர்ப் ஆஃப் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் நோ எரர் போடுறீங்க. ஸோ நிறைய பேர் வந்து 3 ஆப்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி இங்கே டு பி ஸ்பீக், அதாவது டு பி வரும், டு பி ஸ்போக்குன்னு சொல்லலாம், டு பி ஸ்பீக்குன்னு சொல்ல மாட்டோம். ஸோ அது மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஓவர் இயர் ஏன் வந்து ஹாவ் வாண்ட் வராது, ஹாவ் பீன் வாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இவங்களை இன்னொருத்தவங்க, அதாவது சைனீஸ் லா படி கொண்டு வந்திருக்காங்க. அப்போது சப்ஜெக்ட் அவங்க தானே இவங்க மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அப்போ ஏன் ஹாவ் பீன் வாண்ட்னு யூஸ் பண்ணக்கூடாது? தோஸ் ஹவ் ஆன்சர்ட் இட் ஆஸ் ஹாவ் பீன் வாண்ட், விச் இஸ் ஆப்ஷன் பின்னு சொன்னீங்கன்னா, இப்போது ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் மேலே ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் பொழுது இவங்க மேலே இவங்க மேலே இந்த ஆக்ஷன் எடுக்கப்பட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ ஹாவ் பீன் வாண்ட் சொல்லாமே, நம்மளால சொல்ல முடியும். ஸோ அந்த இடத்துல வந்து இட் இஸ் ரைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியுதா? ஸோ ஹாவ் வாண்ட் கண்டிப்பாக சப்ஜெக்ட் பெர்ஃபார்மர் கரெக்டு தான். பட் இவங்க ஆக்ஷனை பண்ணாங்கன்னு சொல்லலை, இவங்க மேலே ஆக்ஷன் பண்ணப்பட்டிருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஹாவ் பீன் வாண்ட்ன்றதை நம்ம சொல்ல முடியும். சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாட் டு ஸ்பீக் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தேன்னு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஆர். அப்போ 2 கண்டிஷன் வந்து அவங்க மேலே இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ஹாவ் பீன் வார்ன், இங்கே தே குட் பி பனிஷ்ட். ஸோ 2 விஷயம், இங்கே வாண்டுன்னு இருக்குது, இங்கே பனிஷ்மெண்ட் இருக்குது. இது ஆப்வியஸ்லி பாசிவ் அப்படின்னு சொன்னால் இங்கே தே குட் பி பனிஷ்ன்றதும் பாசிவ்ல தான் இருக்குது. ஸோ கனெக்ட் ஆகிறது ஆர். நீங்கள் வந்து இதையும் ஆர்ன்றதுனால கனெக்ட் பண்ணதுனால அந்த டவுட் வருது. புரிஞ்சுதா? நான் என்ன சொல்ல வரேன்றது புரியுதா? ஆர் கரெக்டு, ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் லிங்க் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இதுவும் பாசிவ், குட் பி பனிஷ்டும் பாசிவ் தான், ஹாவ் பீன் வாண்டும் பாசிவ் தாங்க. ஸோ கரெக்டாக தானே இருக்குது. புரிஞ்சுதா? If you guys have got it, put a thumbs up. See, you have to make a research out of each and every question. ஏன்னா ஒரு கொஷனையும் ஒரு நாலேஜ் உங்களுக்கு கெயின் ஆகும். சரியா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் யுவர் எரர்ஸ் உங்களுக்கு வேற ஒரு விஷயமும் அந்த கொஷனில் இருக்கும். ஸோ அது என்னன்றதை தேடிக்கோங்கன்னு தான் சொல்கிறேன். அப்போ ஆர் இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் பாசிவ்ல தான் இருக்குது. அத்லெட்ஸும் ஸ்போர்ட்ஸ் அஃபிஷியல்ஸ் பற்றி தான் பேசியிருக்காங்க. ஆனால் வார்னும் பண்ணியிருக்காங்க, தட் குட் பி பனிஷ்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ அப்போ இங்கே ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து போகலாம். அடுத்த கொஷின், 4th one. Give me your answers for 4th question. Public lands is being converted to private holdings in a land grab. We've been studying for the past decade, for 10 years, right? Yeah, editorial sessions varadhaan pogudhu, Prakash. So just wait. So I think so in this week they'll start editorial sessions. Okay. கரெக்ட். ஸோ இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் நான் இங்கே வேறு ஒரு பாயிண்ட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எப்போ வந்து இஸ் பீயிங் கன்வெர்டட் அந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா இட் இஸ், அது என்ன வாய்ஸ் சொல்லுங்கள்? இஸ் பீயிங் கன்வெர்டட் இஸ் வாட் வாய்ஸ்? என்ன வாய்ஸில் பேசுகிறாங்க? வாட் டைப் ஆஃப் வாய்ஸ் சொல்லுங்க, குவிக். வாய்ஸ் ஆன்சர். ஓகே, எல்லாருமே கரெக்ட், எவ்ரி ஒன் ஆர் ரைட். கேன் யூ கிவ் மீ த ரீசன் பிஹைண்ட் தட்? என்ன வாய்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க? பாசிவ் வாய்ஸ். ஹேமா, குட். ஸோ லீடு வந்து அவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போது ஒரு சென்டென்ஸ் நான் சொல்கிறேன்.
she is writing a letter. Okay, so இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், she is, just look at it because sometimes you have it in tough questions also. So இந்த மாதிரி ஈஸி கான்செப்டை டஃப் கொஷனில் வச்சுருப்பாங்க, அப்போ நீங்கள் செக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ she is writing a letter. அப்போ you have the subject here, இது verbன்னு சொல்லலாம், where helping verb main verb, இது objectன்னு சொல்லலாம். இப்போ இது என்ன டென்ஸ்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா present continuous டென்ஸ்ல இருக்கு, verb வச்சு பார்க்கும்பொழுது கரெக்டா. இப்போ இதை வந்து நம்ம பாசிவா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஆப்ஜெக்ட் வரும், verb வரும், by வரும், தென் சப்ஜெக்ட் வரும். அப்போ இதை நம்ம எழுதும் பொழுது என்ன எழுதலாம், a letter கரெக்டா. ஓகே, அப்போ verb என்ன இருக்கு, இஸ் ரைட்டிங்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த இடத்துல verb நம்ம கன்வெர்ட் பண்ணும்பொழுது கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்பவுமே என்ன யூஸ் பண்ணுவோம், பீயிங் ஆட் பண்ணுவோம். அப்போ ஆட் பண்ணால் நமக்கு இஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, வாஸ்ன்னு இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே இஸ்ன்னு கொடுத்துருந்தா அதே இஸ், பட் பீயிங் ரிட்டர்ன் ஓகே பை ஷீன்றது ஆப்ஜெக்டிவ் கேஸில் நமக்கு ஹராக மாறிடும். ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ எந்தெந்த வாய்ஸ் என்னென்ன டைப் ஆஃப் சென்டென்ஸில் எப்படி மாறும்ன்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ அதனால தான் பப்ளிக் லேண்ட்ஸ் நமக்கு இஸ் பீயிங்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நமக்கு லேண்ட்ஸ்ன்னு வரதுனால இட் இஸ் ஆப்வியஸ்லி ஆர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், as you guys have told it as the right answer. Okay, next question. Brazil's modern land grab started in the 1970s when the military government began offering free land to encourage mining industries and farmers to move in. What is the answer here? Gena answer varum, fifth question. C ya, okay. C la enna answer, Meena lead, okay. To encourage, very good. அப்போ இங்கே டூ பக்கத்தில் நம்ம encourage தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா to encourage what, mining industries and யூஸ் பண்ணியிருக்காங்க and farmers. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா industries, அங்கே farmers to move in அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் என்ன பேசியிருக்காங்க, பிரேசிலோட அந்த கண்ட்ரியை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ இது ஃபுல்லாகவே ஒரு ஃப்ரேஸ். இப்போது இதை ப்ரெசென்ட்டில் சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்டார்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கலாம், பட் பாஸ்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்றதுனால தான் ஸ்டார்டட் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ, இன் 1970s. இப்போ நீங்கள் இங்கே ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும், ப்ரிப்போசிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது பிளைண்டாக we shouldn't say that இன்னுனா உள்ளன்னு மட்டும் சொல்ல முடியாது. இன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் லார்ஜர் ஏரியாவுக்கு சொல்லலாம், இல்லை சம்டைம்ஸ் டேட்டு, மந்த், இயர், அந்த பர்டிகுலர் இயரில் அந்த பர்டிகுலர் மந்தில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது இன் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ அப்போ வந்து ஒரு டைம், ஓகே, ஸோ ப்ரிப்போசிஷனில் டைம் ரிலேட்டடாக இருக்கும்பொழுது இந்த டேட், மந்த், இயர் இதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே அடங்கி இருக்குன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பொருள் வந்து இதுக்குள்ளே பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம இன்னுன்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் தேட் நம்ம இன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கரண்ட்டாக ஒரு விஷயத்தை பற்றி பேசும்பொழுது லைக் த நியூஸ், நோ the particular issue that you're talking about is in news சொல்லலாம்ல. ஓகே, இல்லைனா the particular case about which you're talking was on news நான் சொல்லலாம்ல. ஸோ அங்கே வந்து இன் ஆன்ன்றது ப்ரெசென்ட் நம்ம பாஸ்ட்ன்ற விஷயத்துக்கு கூட மாறுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து in the 1970sன்றதை நம்ம கொடுத்துருக்காங்க, இதை தான் நம்ம பார்க்கணும். ஓகேயா? அந்த விஷயத்தை ரிலேட் பண்ணி அவங்க ப்ரொசீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மூவ் இன் பண்ணாங்கன்னு சொல்லலாம், மூவ் இன் தான் வரும். இப்படி ஒரு டவுட் உங்களுக்கு ஏன் வந்தது? ஓகே, ஸோ Brazil's modern land grab started in the 1970s when the military government began offering free land to encourage mining industries and farmers to move in. Okay, so to proceedன்றது தான் சொல்லியிருக்காங்க. See, when you have a definite error over there, why do you think about other things? அதாவது மூவ் இன்னுன்றது எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது டென்ஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக அதை சொல்லுவாங்கன்றேன். இன்னுன்ற ப்ரிப்போசிஷன், டைரக்ஷனு, டைமு அண்ட் நமக்கு சில விஷயங்கள் வேறு அதர் திங்ஸை கூட நமக்கு ரிலேட் பண்ணி வரும். அந்த மாதிரியும் பாருங்கள் இங்கே வரும்பொழுது அப்படின்றத சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ இங்கே வந்து நம்மளோட ஆன்சர் இட் இஸ் ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்தது நமக்கு பேராஜம்பிள்ஸ் இருக்குது. வெரி ஈஸி பேராஜம்பிள்ஸ். இஃப் யூ கைஸ் give me the answer rightly, it will be very good. So இதை டப்புன்னு சால்வ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். எது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக வராது, ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிங்க. எது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக வராது?
அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா? ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு எதை பற்றி சொல்லியிருக்கீங்க சொன்னால் தான் எக்ஸாம்பிள். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரு விஷயத்த நான் ஆல்ரெடி பேசிகிட்டு இருப்பேன். அப்போ தான் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பட் யூ ஹாவ் அ பர்டிகுலர் கண்டென்ட் வேர் அதே மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம ரிலேட் பண்ணோம். ஸோ பி cannot be introductory. பிஎன்எஸ் வராதுன்றதுக்கு சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஸோ கியூ கம்ஸ் as first. ஓகே, themed clothing. WW2 themed clothing and accessories. அந்த வாரை பற்றி பேசியிருக்கிறது தான் சொல்கிறாங்க. It is like clothing and accessories are growing popular too and families can be seen attending military themed picnics featuring shooting ranges and weapon displays. ஸோ இதை பற்றி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது the visibility of military uniforms in the public sphere has grown too. ஓகே, ஸோ அந்த military spheresல இந்த என்ன சொல்கிறது military uniforms பற்றி பேசியிருக்காங்க. பப்ளிக் ஸ்பியரில் எப்படி வந்து இட் இஸ் மூவிங் அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் க்ரோன். ஓகே, பட் யூ ஹாவ் வாட் ஹேஸ் க்ரோன் டூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக இருக்க வார்த்தைகள். ஸோ அப்போ அதை ஃபஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருப்பீங்க, அதுவும் இதுவும் வளர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது யூஸ் பண்ணலாம். கரெக்டாக? ஓகே, ஸோ நிறைய பேர் ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாகவும் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க. ஒரு சில பேர் வந்து இட் இஸ் லைக் யூ ஹேவ் டவுட்ஸ் ஐ திங்க். ஸோ லெட்ஸ் சி. ஓகே, அடுத்து பார்க்கலாம். திஸ். அப்போ திஸ் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரனவுனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது ஆல்ரெடி யூ ஷுட் ஹேவ் ஸ்போக்கன் அபவுட் த கண்டென்ட் அண்ட் ஆஃப்டர் தட் தான் இது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ திஸ் ஹேஸ் மோட்டிவேட்டட் பீப்புள் டு சைன் அப். What has motivated? You don't have an answer. So it cannot be an introductory. For weekend training sessions with volunteer paramilitary groups. So paramilitary groups ஓட இந்த weekend training sessions பற்றி இந்த பாயிண்டில் மீன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது normalization of the paramilitary sector goes hand in hand with the diffusion of military values and practices to everyday life. ஓகே, ஸோ எல்லாமே ரீட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன், அதையும் பார்த்துடலாம். அப்போ உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன் போலாண்ட் த டீச்சிங் ஆஃப் ஹிஸ்ட்ரி இஸ் இன்க்ரீசிங்லி சென்டர்ட் அரவுண்ட் மிலிட்ரி இவெண்ட்ஸ். ஸோ அந்த டீச்சிங் பற்றி இட் இஸ் சென்டர்டாக இருக்குது மிலிட்ரி இவெண்ட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு போலாண்டில் அந்த கண்ட்ரியில் இருக்கிறத எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, ஸோ ஐ காட் ஒன் ஆன்சர். ஸோ ஆல்ரெடி போட்டாச்சா? QRPST QR. ஓ, எல்லாரும் PST TPS கூட இருக்கு. ஓகே, அடுத்தது TQRPS TPQRS. ஓகே, ஸோ இப்போ ஆக மொத்தத்தில் என்ன பண்ணியிருக்கோம்? Q இன்ட்ரடக்டரியாக வரலாம், இல்லை T இன்ட்ரடக்டரியாக வரலாம் அப்படின்ற விஷயம். ஓகே, ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓ, இன்னும் ஒரு புது ஆன்சர் சொல்கிறாங்களே, QSRPT. சரி சரி, ஸோ இங்கே வந்து paramilitary sector வந்து அதை பற்றி இங்கே பேசியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு clothing accessories and growing popular-ஆக வளருது too and families can be seen attending military themed pictures இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஜென்ரிக்காக பேசலை, paramilitary-யை பற்றி பேசியிருக்காங்கன்னா எல்லா பாயிண்ட்லையும் அந்த paramilitary பற்றி இருக்குது. ஓகேயா? ஸோ அப்போ எதை நீங்கள் இன்ட்ரடக்டரியாக யூஸ் பண்ண முடியும்? Q-வை யூஸ் பண்ண முடியுமா? நல்லா யோசிங்க. இங்கே Qவில் வந்து பேசியிருக்க விஷயங்கள் வந்து க்ளோத்திங் ஆக்சசரிஸ் வந்து க்ரோ ஆகுது பாப்புலராக டூ அண்ட் ஃபேமிலிஸ் வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க மிலிட்ரி தீம்டு பிக்னிக்ஸ். அப்போது இந்த மிலிட்ரியை பற்றி ஆல்ரெடி இங்கே ஒரு விஷயம் பேசியிருக்கணும்ல. ஸோ இதுதான் ஜென்ரிக்காக இருக்குது. ஸோ whoever considered T as introductory is right. So you just compare and see. ஓகே, ஸோ இது வந்து நம்ம பிக் பண்ணிடுறோம். டிஆ கியூஆன்றது கிளாஷ் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்திருக்கும். ஸோ வந்திருக்குன்னும் பொழுது அங்கே மிலிட்ரி பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, பட் இங்கே நார்மலைசேஷன் நாங்கள் பண்ண போகிறோம். இந்த ஆஃப் த paramilitary sector goes hand in hand with diffusion of எதெல்லாம் military values and practice to day life. அது எப்படி வந்து ஸ்பிளிட் ஆக போகுதுன்றதை பேசியிருக்காங்க. ஸோ T is the introductory. எந்த விதமான டவுட்ஸுமே கிடையாது நமக்கு. We can consider T as introductory. இப்போ என்ன யூஸ் பண்ணலாம், அது எந்த கண்ட்ரியில் வந்து என்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கரெக்டு. ஓகே, ஸோ டீயில் தான் ஸ்டார்ட் ஆகுன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எதை அடுத்து போடலாம்? டீக்கு அப்புறம் ஏன் வந்து நிறைய பேருக்கு டீ போட்டவங்களுக்கு P வருது இல்லாட்டி Q வருது? Why you are considering P, why you consider Q?
ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து இந்த 2 பர்சன் யார் போட்டிருந்தீங்க? யா பேர் தெரியுது, பூவிழி அண்ட் பிரித்திகா, ரைட்? ஸோ உங்களோட ரீசன் சொல்லுங்கள் பார்க்கலாம். Why you took Q as second statement? Pritika, why did you take P as second statement? Can you give me the answer? ஓ இன்னொரு ஆன்சரும் போட்டிருக்காரு. டீக்கு அப்புறம் எஸ் வருமாமே. QRP. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்றா இருக்குது, இதுவும் ஒன்றா இருக்குது. அப்போ இது எல்லாத்துலேயும் பார்த்தா என்ன ஒரு விஷயம் சிமிலராக இருக்குது? க்யூக்கு அப்புறம் தான் ஆர் வரும்ன்றது நமக்கு கான்ஃபிடெண்ட்டாக தெரியுது. எதனால் அதை நீங்கள் பிக் பண்ணிங்க? இங்கே பேசும்போது க்ரோயிங் பாப்புலராக இருக்குது, அடுத்து அட்டென்ட் பண்ணுறாங்க, இந்த ஷூட்டிங் ரேஞ்சஸ் இருக்குது, வெப்பன் டிஸ்பிளேஸ் பற்றி இருக்குது. த விசிபிலிட்டி ஆஃப் மிலிட்ரி யூனிஃபார்ம்ஸ் இன் த பப்ளிக் ஸ்பியர் ஹேஸ் க்ரோன் டூ. அப்போது அந்த பாசிபிலிட்டிஸை இங்கே பார்த்துருக்கீங்க, அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால தான் க்யூவும் ஆரும் ஒன்றா வரும் அப்படின்றத பேர் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஓகே, QR. இப்போது நமக்கு 1 2 3 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு தேவை. இப்போ இந்த இடத்துல இம்மீடியட்டாக QRஐ பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் எதை பற்றி பேசுகிறதுனால அந்த QR வருது அப்படின்றது நமக்கு தெரியாது. அது ஒரு விஷயம். அடுத்தது இங்கே எக்ஸாம்பிள்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இதை தூக்கிட்டு போய் கடைசியில் நம்மளால் போட முடியாது. ஏன்னா இந்த இடத்துல அந்த ஹிஸ்ட்ரி இன்க்ரீஸ் ஆகுது, சென்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயங்களை பண்ணாங்கன்னு தானே கோட் பண்ண முடியும். அப்போ ஆப்வியஸாக நம்ம இந்த QR சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம P யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ இது வந்து ஒரு சீக்வன்ஸ், இதுதான் ரைட்டான சீக்வன்ஸ். அப்புறம் தான் என்ன விஷயங்கள் இதுக்குள்ளே நடக்குதுன்னு சொல்லலாம். அப்போது இப்போ இங்கே PQR நம்ம போடலாம், இல்லாட்டி இங்கே RQ இங்கே வந்து P போடலாம். அப்போ இங்கே வந்து blank இருக்கும். அப்போ R கன்க்ளூடிங்காக வருமா அப்படின்றத செக் பண்ணுங்கள், இல்லை S கன்க்ளூடிங்காக வருமா அப்படின்றத செக் பண்ணலாம். சரியா? has grown to, இப்படி we cannot end the statement. அடுத்து பார்த்தீங்கன்னா this has motivated people to sign up for weekend trainings. What has motivated? இந்த விஷயங்களெல்லாம் அவங்க சென்டர் பண்ணி பார்க்குறது has motivated அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்பொழுது PQR கடைசியில் எஸ் நம்ம போட முடியும். புரிஞ்சுதா? we use P, practice to everyday life, so that நம்ம வந்து P யூஸ் பண்ணலாம். அதாவது டீக்கு அப்புறம் P யூஸ் பண்ணுற ரீசன் சொல்கிறீங்களா கலைவாணி? ஓகே, சரி. நான் இப்போ சொல்லி கொடுத்துருக்க இந்த மெத்தட் கூட உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போது நீங்கள் போட்டிருக்கிறது ஏன் அந்த QR வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சோம். க்ரோ ஆகுது, ஹேஸ் க்ரோன் டூ, அந்த பாயிண்ட் நம்ம மீன் பண்ணியிருக்கோம். என்னெல்லாம் விஷயம் க்ரோ ஆகுது, அப்போ Q அதுக்கப்புறம் R வரும்ன்றது தனியாக எடுத்துட்டோம். இப்போ அந்த போலாண்ட் வந்து சென்டர்டாக வச்சுருக்காங்க அப்படின்ற எக்ஸாம்பிளை கடைசியில் போட முடியாது, ஸ்டார்டிங்கில் தான் போட முடியும். அப்போ என்ன பண்ணாங்கன்ட்டு அதனால தான் PQRன்றதை சொன்னேன். அடுத்து என்னென்னா ஆரை கன்க்ளூடிங்காக யூஸ் பண்ண முடியாது, ஸோ ஆரை தூக்கி மேலே போடலாம். இந்த டிப்ஸ் தான் தேவை. நீங்கள் படித்து போடலாம், ஆனால் இந்த டாக்டிக்ஸையும் எக்ஸாமில் யூஸ் பண்ணாதான் சீக்கிரத்தில் ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ லாட் ஆஃப் வாட் இஸ் இந்த மாதிரி வந்து கான்செப்ட்ஸ் இருக்குது. சரியா? எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக அப்படியே படிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காதீங்க. அப்ரோச் விதத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்ரோச் பண்ண தெரியுமா? டீன்றது இன்ட்ரடக்டரி எடுத்து 4 தான் இருக்குது பிளேஸு. கன்க்ளூடிங்காக போட முடியுமா இல்லையான்னு தெரிஞ்சாலே தூக்கி மேலே போட்டு கடைசியில் எஸ்ன்னு போட்டு போயிருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மெத்தடில் சால்வ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் சொல்ல போகிறீங்க. ஸோ செஷன் வந்து நான் இப்படி தான் கொண்டு போக போகிறேன். ஓகே, ஸோ செஷன் இன்னும் கொஞ்சம் டஃப் ஆகிட்டே தான் வந்துட்டுருக்கோம். கொஷின்ஸ் இதே மாதிரி போயிட்டுருக்காது. ஸோ ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்ததுனால இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஸோ யூ கீப் வாட்சிங். ஓகே, ஸோ கீப் வாட்சிங். ஸோ எல்லா வீடியோஸ்லையும் ஏதாவது ஒரு கொஷின் இஃப் ஐ ஆஸ்க் யூ, யூ கைஸ் ஹேவ் டு புட் இட் இன் த கமெண்ட் ஆஃப்டர் த வீடியோ, ஸோ தேட் நம்ம வந்து என்ன போட்டிருக்கோம், நீங்கள் என்னென்ன போட்டிருக்கீங்கன்னு பார்ப்பேன். ஸோ நல்ல குட் டவுட்ஸ் ஆர் உங்களுடைய விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் மைட் பி ஐல் மேக் இட் ஆஸ் ஷார்ட்ஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ நல்ல டவுட்ஸ்லாம் கேட்குறீங்க, எல்லாருக்கும் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னா உங்கள் டவுட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஐல் மேக் இட் ஆஸ் ஷார்ட்ஸ். ஸோ கீப் ஆஸ்கிங் யோர் டவுட்ஸ் ஸோ தட் வந்து வில் மேக் இட் கிளியர். ஓகே, ஸோ இன்னைக்கு செஷன் வந்து லெட்ஸ் எண்ட் அப் ஃபார் த டே. ஹாவ் அ வெரி கிரேட் டே. தேங்க்யூ.